Hi friends, welcome to Diya Samayal. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா எல்லா வகையான குழம்புக்கு ருசியை கூட்டக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சமைக்க இந்த ஒரு தூள் போதும், நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இந்த குழம்பு தூளே நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த குழம்பு தூள் குழம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வறுக்க பொரிக்க எல்லா வகையான கிரேவிக்கு நம்ம சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சரியான அளவு புரியும். சில டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இந்த தனியாவுடைய அளவை வச்சு தான் நம்ம மற்ற பொருளுடைய அளவை நம்ம அளக்க போகிறோம். 1 கிலோ தனியாவுக்கு 3/4 கிலோ நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம ரெகுலராக குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறவங்க சொல்ல கேட்டிருப்பீங்க, நான் எப்பயோ போடுற அளவு தான் போட்டேன், ஆனால் தூளோடைய காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அது எதனாலனா நம்மளுக்கு மிளகாவுடைய காரத்தன்மை பொறுத்து தான் காரத்துடைய அளவு அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் இருக்குது. அதனால் 1 கிலோ தனியாவுக்கு நீங்கள் 3/4 கிலோ மிளகாய் சேர்த்து அரைங்க. உங்களுக்கு அந்த காரத்தன்மை எப்போவுமே சரிசமமாக இருக்கும். 3/4 கிலோ நீட்டு மிளகாவோட ஒரு 100 கிராம் காஷ்மீரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் நம்மளுக்கு காரம் கொடுக்காது, ஆனால் அது ஒரு நல்ல கலரை கொடுக்கும். ஹோட்டலில் ஒரு கிரேவி வாங்குகிறோன்னா அதோடைய கலர், அதோடைய ஸ்ட்ரக்சர் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு கிரேவியோடைய கலர், அதோடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். அதனால் ஒரு 100 கிராம் காஷ்மீரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. மிளகா தனியாவுடைய அளவு அதிகமாக இருக்கிறனால நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். ஒரு 10:30 மணிக்கு மேலே வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அப்போது மிளகா தனியாவை இந்த மாதிரி ஒரு பேப்பரோ ஒரு ஷீட்லேயும் போட்டு நல்லா பரப்பி விட்டு ஒரு 4 மணி நேரம் காய வச்சு எடுத்தாலே போதும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் மிளகா தனியாவை நல்லா காய வச்சாச்சு. மிளகா நல்லா காஞ்சி வந்திருக்கு, கையிலே நல்லா உடைக்க முடியுது பாருங்கள். காஷ்மீரி மிளகா பாருங்கள், நல்லா பொடியாகிற அளவுக்கு மொறு மொறுன்னு காஞ்சி வந்திருக்கு. தனியாவும் நல்லா காஞ்சி வந்திருக்கு, கையாலேயே நல்லா நொறுக்க முடியுது. இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம மற்ற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மற்ற மசாலாலாம் நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் நம்ம வறுத்தே எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 கிலோ தனியாவுக்கு 100 கிராம் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. மிளகு நம்மளுக்கு சூடாகி வந்தால் போதும். மிளகு 1 நிமிஷம் வறுத்து விட்டாச்சு, அதில் நல்லா சூடாகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டு லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி அதோடைய ஃப்ளேவர் வெளியில் வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டு அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாக இருக்குது, அதனால் ஃப்ளேமை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு 100 கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சீரகமும் சோம்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்து விட்டால் போதும். சீரகம் சோம்பு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாச்சு, நல்லா சூடாகி வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 50 கிராம் புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அரிசி சேர்க்குறனால குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் அரிசி சேர்த்து அரிசி நல்லா பொரிஞ்சா மாதிரி வரும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. அரிசி நல்லா வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 25 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு உங்களுக்கு கசப்பு தன்மை வரும். அதனால் 25 கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அது நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்தயம் நல்லா வறுபட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 50 கிராம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடாய் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது, அதனால் கடுகு ஈஸியாக வறுபட்டு வந்துடும். கடுகு நல்லா சூடாகி அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கடுகு நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. வறுக்க வேண்டிய எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக 50 கிராம் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் விரல் மஞ்சள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மிளகா தனியாக காய வைக்கும் போதே விரல் மஞ்சளை காய வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தூளாக சேர்க்குறதுனால கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன். மிளகா, தனியா, நம்ம வறுத்த மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா ஒரு 2.5 கிலோ வருது. 2.5 கிலோவை நம்ம மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் மிஷினில் கொடுத்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க.
குழம்பு மிளகாத்தூள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு மிளகாத்தூளை அரைச்ச உடனே கடையிலேயே உங்களுக்கு ஆற வச்சு கொடுப்பாங்க. ஒருவேளை அங்கே ஆற வைக்க இடம் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. எதனாலனா நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் சூட்டோடு நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா தூள் கருத்து போன மாதிரி ஆகிடும். அது சூடால் ஆகுறது. அதனால் அரைச்ச உடனே மூடி போட்டு மூடாமல் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி மூடி போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நல்லா ஆற விட்டு ஸ்டீல் டப்பாவோ இல்லை ஏர் டைட் கண்டெய்னர் எது வேணாலும் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சிருக்க அளவை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ இருக்குது. நம்ம சமைக்கிற அளவை பொறுத்து இது 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வரும். குழம்பு மிளகாத்தூள் நல்லா ஆற வச்சாச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ இதை ஸ்டீல் டப்பாவிலையோ இல்லை ஏர் டைட் கண்டெய்னர் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ஒரு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.